मध्यमा पेपर 1 प्रोस लेसन 7 हिंदी दिवस। हमें मालूम है कि विद्यालयों कार्यालयों आदि में गणतंत्र दिवस स्वतंत्रता दिवस आदि हम हर साल मनाए जाते हैं। हिंदी दिवस ना हिंदी डे। हमें मालूम है कि विद्यालयों ना स्कूल्स कार्यालयों ना अलुवलगम ऑफिस आदि में போன்றவற்றில் गणतंत्र दिवस स्वतंत्रता दिवस சுதந்திர தினம் गणतंत्र दिवस कुடியரசு दिनम आदि हर साल मनाए जाते हैं। போன்ற ஃபங்க்ஷன்லாம் ஒவ்வொரு வருடங்களும் हर सालना ஒவ்வொரு வருடங்களும் கொண்டாடப்படுகிறது। क्योंकि इन दिवसों के पीछे खास कारण है। இந்த நாட்களுக்கு பின்னால ஒரு குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கின்றன। इसी क्रम में हर साल हिंदी दिवस 14 सितंबर को मनाया जाता है। इसी क्रम में இதே வரிசையில் ஒவ்வொரு வருடமும் हिंदी दिवस हिंदी நாள் हिंदी डे 14 सितंबर को मनाया जाता है। அதே போன்று இதே வரிசையில் அதாவது சுதந்திர தினம் குடியரசு தினம் போன்ற பண்டிகைகளின் வரிசைகளில் ஒவ்வொரு வருடமும் हिंदी நாள் அப்படிங்கிறது 14 सितंबर அன்று கொண்டாடப்படுகிறது। इसका यह कारण यह है कि भारतीय संविधान द्वारा हिंदी को 14 सितंबर 1949 में संघ की राजभाषा की मान्यता मिली। इसका कारण यह है இதற்கு என்ன காரணம் அப்படின்னா பாரதிய சம்விதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மூலமாக இந்திய அரசியல் அமைப்பு மூலமாக இந்திக்கு 14 சித்தம்பர் 1949 ஆண்டு संघ की राजभाषा ராஜ்பாஷானா நேஷனல் லாங்குவேஜ் சங்குக்கினா ஒரு சொசைட்டியுடைய தேசிய மொழி அப்படிங்கிற அந்த மான்யதா மிலி கிடைத்தது। மான்யதானா ஒரு மரியாதை ரெஸ்பெக்ட் கிடைத்தது। परिणाम स्वरूप केंद्र सरकार के कार्यालयों में हिंदी का प्रयोग अनिवार्य हो गया। परिणाम स्वरूप சூழ்நிலை காரணமாக கேந்திர சர்க்கார் மத்திய அரசாங்கத்தினுடைய कार्यालयों में அலுவலகத்தில் हिंदी का प्रयोग हिंदीயின் பிரயோகம் பயன்பாடு अनिवार्य हो गया முக்கியமானதாக ஆகிவிட்டது। अतः हर साल 14 सितंबर को हिंदी दिवस के रूप में मनाया जाता है। ஒவ்வொரு வருடமும் 14 செப்டம்பர் அன்று ஹிந்தி திவசங்கிற வடிவத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது। அதன் காரணமாக முக்கியமான ஒரு விஷயமா ஆயிட்டதுனால ஒவ்வொரு வருடமும் இந்த தேதியில கொண்டாடுறோம்। हिंदी भाषा को यह गौरव इसलिए प्राप्त हुआ कि हिंदी மொழிக்கு இந்த கௌரவம் இந்த மரியாதை இவ்விதமாக इसलिए प्राप्त हुआ कि भारत में अधिकांश लोग मैक्सिमम पीपल इसको बोलते समझते आ रहे हैं। हिंदी இந்தியாவினுடைய மேக்சிமம் பீப்புள் வந்து இதை பேசுறாங்க, இந்த மொழியை பேசுறாங்க, புரிந்து கொண்டு வருகிறார்கள்। इसके अलावा इதை तविर हिंदी सही संपर्क भाषा के रूप में प्रचलित हो गई है। सही संपर्क भाषा எல்லா மொழிகளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வடிவத்தை எடுத்திருக்கிறது। हिंदी को राष्ट्रभाषा के रूप में साबित करने की नींव महात्मा जी ने डाली। हिंदी வந்து தேசிய மொழிங்கிற அந்த வடிவத்தை ஸ்தாபனம் செய்தது, அதற்கான அடித்தளத்தை फाउंडेशन नीवना फाउंडेशन ஏற்படுத்தியது महात्मा गांधी। उन्होंने हिंदीतर प्रांतों में हिंदी प्रचार पर जोर दिया। हिंदी இல்லாத பிராந்தியத்தில் हिंदी பிரச்சாரத்திற்கு जोर दिया, ரொம்ப அதிகமாக हिंदी பிரச்சாரத்தை ஏற்படுத்தினார்। उसका प्रतिफल அதனுடைய பிரதிபலனாக சென்னையில் அமைந்திருக்கிறது दक्षिण भारत हिंदी प्रचार सभा।
हिंदी भाषा को संघ की राजभाषा के रूप में वैधानिक मान्यता प्राप्त हुई. இந்தி மொழிக்கு சங்கி ராஜ்பாஷா, சொசைட்டியோட ஒரு சமூகத்தின் ஒரு சமுதாயத்தின் மொழி அப்படிங்கிற அந்த வடிவத்திற்கு கான்ஸ்டிடியூஷனல் மானியத்தான மரியாதை கிடைத்தது. வைதானிக் மானியத்தான அரசியல் அமைப்புடைய அந்த மரியாதை கிடைத்தது. हर साल 14 सितंबर हिंदी दिवस के नाम पर मात्र हिंदी विद्यालयों में नहीं बल्कि केंद्र सरकारी कार्यालयों में भी निबंध, गायन, भाषण आदि प्रतियोगिताओं का आयोजन किया जाता है. ஹிந்தி திவஸ், அதாவது ஒவ்வொரு வருடமும் 14 செப்டம்பர் ஹிந்தி திவஸ், ஹிந்தி டேங்கிற பேரில் கொண்டாடுறது மட்டும் அல்லாமல், பல்கினா அது மட்டும் அல்லாமல், அதாவது வித்யாலயம் ஸ்கூல்ஸில் கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேந்திர சர்க்காரி மத்திய அரசாங்கம், காரியாலயம் மேபி அலுவலகங்களில் நிபந்த் கட்டுரைகள், காயன் பாடல்கள், கவிதைகள், பாஷன் சொற்பொழிவு ஸ்பீச் ஆதி பிரதியோகிதாவும், இதில் பிரதியோகிதானா கான்டெஸ்ட் இல்லைன்னா காம்படிஷன்னு சொல்லலாம். ஆயோஜன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம், அதாவது எஸ்ஏ காம்படிஷன், போயம் ரைட்டிங், ஸ்பீச் கொடுக்கறது, இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. प्रतिभागियों को पुरस्कार देकर उत्साहित करके भाषा के प्रयोग में बढ़ावा लाया जाता है. प्रतिभागियों को, प्रतिभागिना टैलेंटेड பர்சன்ஸ், யார் வந்து சிறப்பாக அதை பற்றி பேசுகிறாங்க, பாடினாங்க, ஸ்பீச் கொடுக்குறாங்க, அவங்கள வந்து பிரதிபாகியும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு புரஸ்கார் தேக்கர் ப்ரைஸஸ்லாம் கொடுத்து உற்சாகம் ஏற்படுத்துகிறாங்க, ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. பாஷா கே பிரயோகமே படாவா லாயா ஜாத்தாக, இந்த பாஷா இந்த மொழியோட முன்னேற்றுவதில் ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிறார்கள்.